ஓம் சாந்தி. முரளி டேட் 30-10-2025 காலை முரளி, பாப் தாதா, மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது மிக சாதாரணமாக இருக்க வேண்டும். நவ நாகரிக உடைகளை உடுத்துவதால் தேக அபிமானம் வந்து விடுகிறது. கேள்வி: அதிர்ஷ்டத்தில் உயர்ந்த பதவி இல்லை என்றால் குழந்தைகள் எந்த விஷயத்தில் அலட்சியமாக இருப்பார்கள்? பதில்: தன்னை மாற்றுவதற்கு பதிவேடு, அதாவது சாற்று வைப்பதற்கு பாபா கூறுகின்றார். நினைவிற்கான சாற்று வைப்பதில் மிகுந்த லாபம் இருக்கின்றது. நோட்டு புத்தகம் சதா தன்னுடன் வைத்துக் கொள்ளவும், எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்தேன் என்று நோட் செய்யவும். என்னுடைய பதிவேடு எவ்வாறு உள்ளது? தெய்வீக நடத்தை உள்ளதா? கர்மங்களை செய்தாலும் பாபா நினைவு உள்ளதா? நினைவு மூலமாக தான் துரு விலகும், உயர்ந்த அதிர்ஷ்டம் உருவாகும். இன்றைய பாடல்: கள்ளம் கபடமற்ற தந்தை தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளிடம் இந்த லட்சுமி நாராயணருடைய சித்திரம் வீட்டில் அவசியம் இருக்க வேண்டும். லட்சுமி நாராயணருடைய படம் உங்க ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா இருக்கணுங்கிறார் பாபா. இதனை பார்த்து நீங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைய வேண்டும். ஏனென்றால் அதுதான் உங்களுடைய படிப்பின் லட்சியமாகும். நம்ம இந்த ராஜயோக படிப்பே படிக்கிறோம் அப்படின்னா உயர்ந்த லட்சுமி நாராயணரா ஆகிறதுக்காக தான். நாம் மாணவர்கள், ஈஸ்வரன் நமக்கு கல்வியை கற்று தருகின்றார் என்பது நமக்கு தெரியும். ஈஸ்வரிய மாணவர்கள் நாம் இதனை படிக்கின்றோம். நம்ம எல்லாருமே ஈஸ்வரிய மாணவர்கள், காட்லி ஸ்டூடெண்ட். இப்போ உயர்ந்த லட்சுமி நாராயணர் ஆகிறதுக்காக தான் இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். அனைவருடைய லட்சியமும் ஒன்றுதான். இதை பார்த்ததுமே மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். லட்சுமி நாராயணருடைய சித்திரத்தை பார்த்த உடனே அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும். பாட்டை கூட குழந்தைகள் கேட்டீர்கள். மிகவும் கள்ளம் கபடமற்றவராக இருக்கின்றார். யாரு? ஒரு சிவபாபா. ஒரு சிலர் சங்கரரை போலாநாத் என்று கூறுகிறார்கள். சங்கரரை தான் கள்ளம் கபடமற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. சிவனையும் சங்கரரையும் ஒன்றாக்கி விடுகின்றார்கள். சிவன் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான், சங்கரர் தேவதை. பிறகு இருவரும் எப்படி ஒன்றாக முடியும் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். பக்தர்களை பாதுகாக்க கூடியவர் என்று பாடலை கேட்டீர்கள். அப்படி என்றால் பக்தர்களுக்கு ஏதோ ஆபத்து உள்ளது என்றுதானே அர்த்தம். 5 விகாரங்களின் ஆபத்து அனைவரின் மீதும் உள்ளது. அனைவருமே பக்தர்கள், ஞானிகள் என்று யாரையுமே கூற முடியாது. ஞானம், பக்தி இரண்டுமே வெவ்வேறாகும். எப்படி சிவனும் சங்கரரும் வெவ்வேறானவர்கள், அது போல எப்படி சிவபாபாவும் சங்கரரும் வேற வேறையோ அதே போலதான் ஞானமும் பக்தியும் வேற வேறதான். ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. எப்போது ஞானம் கிடைக்கின்றதோ அப்பொழுது பக்தி இருப்பதில்லை. இருள் இருக்கும் பொழுது பகல் இருக்காது, பகல் இருக்கும் போது இரவு இருக்காது. அது போலதான் பக்தியும் ஞானமும் கூட. நீங்கள் சுகதாமத்திற்கு எஜமானர் ஆகிவிடுகின்றீர்கள். சத்தியகுத்துக்கு நம்ம எல்லாருமே எஜமானர்கள் ஆயிடுறோம். அரை கல்பத்திற்கு சத்கதி கிடைத்து விடுகின்றது. 2500 வருடம் நம்ம நற்கதியில சத்கதியில இருக்கோம். ஒரே ஒரு தூண்டுதலின் மூலம் நீங்கள் அரை கல்பத்திற்கான ஆஸ்தியை அடைகின்றீர்கள். பக்தர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஞானத்தின் மூலம் நீங்கள் தேவதை ஆகின்றீர்கள். பிறகு பக்தர்களுக்கு எப்பொழுது துக்கம் ஆரம்பமாகின்றதோ அப்போது பாபா வருகின்றார். நாடகத்தின் படி எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் நடைபெறும். மீண்டும் பக்தி ஆரம்பமாகின்றது. அதாவது விகார மார்க்கம் ஆரம்பமாகின்றது. பத்தீத்தமாகும் வழி ஆரம்பமாகின்றது. இதில் முதல் நம்பர் விகாரம் காமம். இதற்காக தான் காம விகாரத்தை வென்றால் உலகை வெல்லலாம் என்று கூறப்படுகின்றது. அவர்கள் வெற்றி அடைகிறார்களா என்ன உலகத்துல? ராவண ராஜ்யத்தில் விகாரம் இல்லாமல் சரீரம் கிடைப்பதில்லை. சத்தியுகத்தில் ராவணன் இருப்பதில்லை. அங்கேயும் ஒருவேளை ராவணன் இருந்தால் பாபா ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து என்ன பலன்? பாபாவிற்கு எவ்வளவு
அக்கறை இருக்கிறது. குழந்தைங்க மேல எவ்வளோ அக்கறை இருக்கு. என்னுடைய குழந்தைகள் சுகமாக இருக்க வேண்டும். சுகமாக இருப்பதற்காக செல்வத்தை சேர்த்து குழந்தைகளுக்கு தருகின்றார். ஆனால் இங்கு அப்படி நடக்க முடியாது. இந்த கலியுகத்துல இது துக்கமான உலகம். நீங்கள் அங்கு பல பிறவிகளாக சுகத்தை அனுபவித்து வந்தீர்கள். எல்லையற்ற செல்வம் கிடைத்து விடுகின்றது. 21 ஜென்மத்திற்கு 21 பிறவிக்கு எந்த விதமான துக்கமும் அங்கு இருக்காது. நஷ்டம் ஏற்படாது. இந்த விஷயங்களை புத்தியில் வைத்து உள்ளார்ந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். உங்களுடைய ஞானம் யோகம் அனைத்துமே மறைமுகமானது. ஸ்தூலமான ஆயுதம் எதுவுமே இங்கே கிடையாது. இதுதான் ஞான ஆயுதம் என்று பாபா புரிய வைக்கின்றார். அவர்கள் பிறகு ஸ்தூல ஆயுதங்களை தேவிகளின் கைகளில் காட்டியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே தேவிகளுடைய கையில ஸ்தூல ஆயுதங்கள் காட்டியிருக்காங்க இல்லையா, அது கிடையாது. ஞான ஆயுதம் பாபா இப்ப கொடுக்கிறாரு இல்லையா, இதுதான் உண்மையான ஞான ஆயுதம். இதுதான் அங்க ஸ்தூலமா காட்டியிருக்கிறாங்க. இது ஞான ஆயுதம். ஞான வாள் என்று சாஸ்திரங்கள் படிப்பவர்கள் ஒருபோதும் கூறுவதில்லை. அங்க அந்த மாதிரி சொல்றது கிடையாது. இப்ப சாஸ்திரங்களை படிச்சு சொற்பொழிவு பண்றாங்க அப்படின்னா இந்த ஆயுதங்கள் எல்லாமே ஞான ஆயுதம் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? யாருமே புரிய வைக்கிறது இல்லை. இதனை எல்லையற்ற தந்தைதான் புரிய வைக்கின்றார். சக்தி சேனைகள் வெற்றி அடைந்தார்கள் என்றால் அவசியம் ஏதோ ஆயுதம் இருந்திருக்கும் என்று பக்தியில் நினைக்கின்றார்கள். பாபா இந்த அனைத்து தவறுகளையும் கூறுகின்றார். உங்களுடைய இந்த விஷயங்களை நிறைய மனிதர்கள் கேட்பார்கள். வித்வான் போன்றவர்களும் ஒரு நாள் வருவார்கள். எல்லையற்ற தந்தை அல்லவா? குழந்தைகள், நீங்கள் ஸ்ரீமத் படி நடப்பதினால்தான் நன்மை இருக்கின்றது. அப்போதுதான் தேக அபிமானம் விலகும். எனவேதான் செல்வந்தர்கள் இங்கு வருவதில்லை. தேக அகங்காரத்தை விட்டு விடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நல்ல உடைகளின் மீது ஆசை உள்ளது. நீங்கள் இப்பொழுது வனவாசத்தில் உள்ளீர்கள் அல்லவா? இப்பொழுது மாமனார் வீட்டிற்கு செல்ல வேண்டும். மாமனார் வீடு எது? சத்தியகுத்துக்கு நீங்க போகணும். அங்கு நீங்கள் நிறைய நகைகளை அணிவீர்கள். இங்கு உயர்ந்த ஆடையை அணிய வேண்டாம். சத்தியகுத்துக்கு போய் மிக உயர்ந்த நகைகளை எல்லாம் நீங்க அணிஞ்சுக்க போறீங்க. புதிய உடல் கிடைக்கும். அந்த உடலுக்கான ஆடையுமே தங்கத்தாலதான் இருக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அதனால இங்க நீங்க விலை உயர்ந்த ஆடையெல்லாம் அணிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. மிகவும் சாதாரணமாக இருங்கள் என்று பாபா கூறுகின்றார். இல்லை என்றால் தேக அபிமானம் வந்துவிடும். அது மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். நாம் மாமனார் வீட்டிற்கு செல்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அங்கு நமக்கு நிறைய நகைகள் கிடைக்கும். இங்கு நீங்கள் எந்த ஆபரணமும் அணிய வேண்டாம். தற்சமயம் திருட்டு களவு எவ்வளவு நடக்கின்றது. இங்க இப்போ நம்ம விலை உயர்ந்த நகைகளை போட்டுட்டு ஆடைகளை போட்டோம் அப்படின்னா திருடர்கள் திருடிட்டு போவாங்க. களவு நடக்கும். வழியில் திருடர்கள் கொள்ளையடித்து விடுகின்றார்கள். நாளுக்கு நாள் இந்த தொல்லைகள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும். எனவே பாபா கூறுகின்றார், தன்னைத்தான் ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். தேக அபிமானத்தில் வருவதால் தான் பாபாவை மறந்து விடுகின்றீர்கள். இந்த முயற்சி இப்போதுதான் செய்ய முடியும். பிறகு பக்தி மார்க்கத்தில் இந்த முயற்சி செய்ய முடியாது. பாபாவை நினைவு செய்யக்கூடிய முயற்சி, தேகத்தை மறக்கக்கூடிய முயற்சி இப்பதான் நீங்க செய்றீங்க. பக்தி மார்க்கத்துல கூட இதை நீங்க செய்யறது இல்லை. நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் உள்ளீர்கள். பாபா புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் வருகின்றார். யுத்தம் அவசியம் ஏற்படும். அணுகுண்டுகள் கூட நிறைய தயார் செய்கின்றார்கள். இதனை நிறுத்த எவ்வளவு முயன்றாலும் நிறுத்த முடியாது. நாடகத்தில் பதிவாகி உள்ளது. புரிய வைத்தாலும் புரிந்து கொள்வதில்லை. மரணம் ஏற்பட்டுதான் ஆக வேண்டும் என்றால் எப்படி நிறுத்த முடியும்? புரிந்து கொண்டாலும் கூட நிறுத்துவதில்லை. யாதவர்கள் கௌரவர்களின் முடிவு ஏற்பட்டுதான் ஆக வேண்டும். யுத்தத்துல எல்லாருமே முடிஞ்சுதானே ஆகணும். யாதவர்கள் என்றால் யூரோப்பவாசிகள். அவர்களுக்கு அறிவியலின் கர்வம் எவ்வளவு உள்ளது. இதனால் விநாசம் ஏற்படுகின்றது. பிறகு அமைதியின் கர்வத்திற்காக தான் வெற்றி கிடைக்கிறது இல்லையா? அறிவியலின் கர்வத்துல வெற்றி கிடைக்காது. சயின்ஸ், அதனால வெற்றியே கிடைக்காது. அமைதி, சைலன்ஸினுடைய கர்வத்தினாலதான் வெற்றி கிடைக்கும். அது உங்களுக்கு தாங்கிறார் பாபா.
இதுதான் சுத்தமான கர்வம், சுத்தமான பெருமை. நீங்கள் சாந்தியாக இருப்பதற்கு கற்றுத்தரப்படுகின்றது. பாபாவை நினைவு செய்வது ஆழமான அமைதி. நான் ஆத்மா ஷரீரத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன். ஷரீரத்தை விடுவதற்கு நாம் என்ன முயற்சி செய்கின்றோமோ அப்படி யாராவது முயற்சி செய்கின்றார்களா என்ன? உலகத்துல உடலை விடுறதுக்கு யாராவது முயற்சி செய்யறாங்களா? ஆனா இங்க பாபா நமக்கு இந்த உடலை எப்படி விடணும், இந்த உடல் மீது முதல்ல பற்று வைக்காதீங்க, எல்லாருமே ஒரு நாளைக்கு இந்த உடலை விட்டு போய்தான் ஆகணும் அப்படிங்கறத முன்கூட்டியே பாபா என்ன பண்றாரு, நமக்கு புரிய வைக்கிறாரு. அதற்கான முயற்சிகளையே செய்ய வைக்கிறாரு. இது போல உலகத்துல யாருமே முயற்சி செய்வது இல்லை. இந்த முழு உலகத்திலும் தேடி பாருங்கள், இந்த உடலை விடுறதுக்கு முயற்சி பண்றாங்களா அப்படின்னு போய் பாருங்க. ஆத்மாக்களே, இப்பொழுது ஷரீரத்தை விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று கூறுபவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? உலகத்துல அப்படி யாராவது இருக்காங்களா? ஆத்மாக்களே, இப்பொழுது இந்த சரீரத்தை விட்டு நீங்க போகணும், ஆத்மா வீட்டுக்கு போகணும், அதனால இதன் மீது பற்று வைக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாராவது உலகத்துல இருக்காங்களா? இப்பொழுது ஷரீரத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று கூறுபவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? தூய்மையாகவும் இல்லை என்றால் பிறகு தண்டனை அடைய நேரிடும். தண்டனை அடைவது யார்? ஆத்மாதான். இந்த பாவ கர்மங்கள் செய்தாய், எனவே தண்டனை அடை என்று சாட்சாத்துக்காரம் ஏற்படும். நீ இந்த பாவத்தை செஞ்ச, அதற்கான தண்டனை அடையதான் நீ வேணும் அப்படின்னு காட்சி கிடைக்குங்கிற அந்த நேரம் உணர்வு ஏற்படும். எப்படி ஜென்ம ஜென்மம் தண்டனை கிடைக்கின்றது, அவ்வளவு துக்கத்தை அடையும். மற்றபடி சுகத்தின் கணக்கு என்ன இருக்கும்? ஒவ்வொரு பிறவியிலையும் நம்ம செய்துட்டு வந்த பாவத்தை தான் சாட்சாத்காரத்தின் மூலமா அனுபவிக்கிறோம். அப்ப சுகத்தை அனுபவிக்கிறதுக்கான கர்மாவே நம்ம செய்யவே இல்லையே. அதனால பாபா சொல்றாரு, எனவே இப்பொழுது எந்த பாவ கர்மமும் செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகின்றார். இதனால் வரைக்கும் தெரியாம தேக அபிமானத்துல பாபா நினைவு இல்லாம நம்ம செய்துட்டு வந்த கர்மா எல்லாம் பாவத்துல போயிடுச்சு. இப்ப பாபா குழந்தை ஆனதுக்கு அப்புறம் எந்த பாவத்தையும் நம்ம செய்யக்கூடாது. இப்ப செய்யக்கூடிய ஒரே வேலை சுகத்தாமத்துக்கு போகணும். அதனால சுக கணக்கை நீங்க அதிகப்படுத்துங்க. தன்னுடைய பதிவேட்டினையும் வைக்கவும், சாற்று வைக்கணுங்கிறாரு. ஒவ்வொரு பள்ளியிலும் நடத்தைக்கான பதிவேடு உள்ளதல்லவா? ஸ்கூல்ல எல்லாம் குழந்தைகளுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு அதுக்கான தனியா ஒரு அட்டண்டன்ஸ் பதிவேடு வைக்கிறாங்க. பாரதத்தின் நடத்தை சரியில்லை என்று கல்வி அமைச்சர் கூட கூறுவார். அதே போலதான் இந்த பாரதத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுடைய நடத்தைகள் சரியில்லை, எல்லாருமே தூய்மை இழந்திருக்காங்க. நாங்கள் இவர்களை போல் லக்ஷ்மி நாராயணரை போல் நடத்தை உருவாக்குகிறோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். அவங்க அப்படி சொல்லும் பொழுது நாங்க இந்த லக்ஷ்மி நாராயணருடைய கேரக்டர் எப்படி உயர்ந்ததாக இருக்கோ அது போல நிறைய பண்புகள் நிறைந்தவர்களாக நாங்க இந்த உலகத்தை ஆக்குறோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரம் எப்பொழுதும் தன்னுடனேயே வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களுடைய நோக்கம். இந்த போல ஆகணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய லட்சியம். நாங்கள் இப்படி ஆகின்றோம். இந்த ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கு நடத்தை மாற்றி அமைக்கப்படுகிறது. இங்கு உங்களுக்குள் கருத்து பரிமாற்றம் நடைபெறுகின்றது. அனைத்து சென்டரிலும் குழந்தைகள் கருத்து பரிமாற்றம் செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருமே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாபா. இன்னைக்கு நம்ம எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்யணும், மற்ற நேரங்கள் எல்லாம் ஏன் பாபாவை நினைவு செய்ய முடியல, இன்னும் பாபாவுடைய நினைவு அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒருத்தர் அவங்களுடைய கருத்தை பரிமாறிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. சாற்று எழுதுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாரு. நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து கொள்வதால் சக்கரவர்த்தி ராஜா ஆகின்றோம் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். எவ்வளவு சகஜமானது. பிறகும் கூட பவித்திரமாக ஆக வேண்டும். 84 பிறவியினுடைய சக்கரத்தை அறிந்து கொண்டால் மட்டும் பத்தாது, தூய்மையாகவும் மாறணும். நினைவு யாத்திரைக்கான சாற்று வைக்கவும் இதில் தான் மிகுந்த பலன் உள்ளது. நோட்டு புத்தகம் இல்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் நினைவு செய்யவில்லை. நோட்டு புத்தகம் சதா கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்தேன் என்ற சாற்று எழுதவும். நினைவு செய்யாமல் துரு ஆத்மாவை விட்டு போகாது. துருவை போக்க பொருட்களை மண் எண்ணெயில் போடுகின்றார்கள் அல்லவா? துருவை போக்குறதுக்காக மண்ணெண்ணெயில போடுறாங்க இல்லையா? கர்மங்களை செய்தாலும் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி வேண்டுமல்லவா?
அப்படியே தலை மீது கிரீடத்தை வைத்து விடுவார்களா என்ன? முயற்சியே இல்லாம யாராவது உங்க தலையில கிரீடத்தை கொண்டாந்து வச்சிருவாங்களா என்ன? பாபா எவ்வளவு உயர்ந்த பதவி தருகின்றார், கொஞ்சமாவது முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? இதற்கு கை கால்களை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு உழைக்கணும்லாம் கிடையாது. சரீரத்தால உழைக்க வேண்டிய விஷயமே இல்லை. படிப்பு முற்றிலும் சகஜமானது. சிவபாபா பிரம்மா மூலமாக என்னை இப்படி ஆக்கி கொண்டிருக்கிறார் என்பது நம் புத்தியில் உள்ளது. எங்கு சென்றாலும் பேட்ஜ் அணிந்திருங்கள். உண்மையில் நாம் தான் ஆன்மீக சேனைகள். மேன்மை தன்மையுடன் புரிய வைக்க வேண்டும். மிக இனிமையாக புரிய வைக்க வேண்டும். உலகாய சேனைகளுக்கு புரிய வைக்கவும் அன்பான புத்தி விபரீதமான புத்தி என்று யாருக்கு சொல்லப்படுகிறது? சொல்லுவாங்க இல்லையா, அன்பு புத்தி சந்தேக புத்தி அப்படின்னு யாருக்கு சொல்லப்படுது அப்படிங்கறத புரிய வைங்க. நீங்கள் பாபாவை தெரிந்திருக்கின்றீர்கள் அல்லவா? லௌகிக்க தந்தையே பகவான் என்று கூற முடியாது. எல்லையற்ற தந்தைதான் பதீத்த பாவனன், சுகத்தின் கடலாக உள்ளார். அவரிடம் இருந்துதான் முழுமையான சுகம் கிடைக்கிறது. தாய் தந்தை சுகம் தருகின்றார்கள் என்று அஞ்ஞான காலத்தில் நினைத்தோம். மாமனார் வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். எல்லைக்கப்பாற்பட்ட மாமனார் வீடு உங்களுடையது. அது எல்லைக்குட்பட்டது. அந்த தாய் தந்தை ஏதோ 5-7 லட்சம் அல்லது கோடிதான் தருவார்கள். பத்மாபதம் பதி ஆகக்கூடிய குழந்தைகள் என்று பாபா நமக்கு பெயர் வைத்துள்ளார். பாபா நமக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறாரு? பத்மாபதம் பதி ஆகக்கூடிய குழந்தைகள். பத்மாபதம் பதி அப்படின்னா, பதம் அப்படின்னா ஒவ்வொரு அடியிலையும் பல மடங்கு, நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் பல கோடி மடங்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய பதவிதான் இது. அந்த அளவுக்கு பாபா நமக்கு பெயர் வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி நம்மளையும் ஆக்குறாரு. அங்கு பைசாவிற்கான விஷயமே கிடையாது. அனைத்தும் கிடைத்து விடுகின்றது. பெரிய பெரிய நல்ல மாளிகைகள் இருக்கும். பல பிறவிகளுக்கு உங்களுக்கு மாளிகை கிடைக்கின்றது. குசேலருடைய உதாரணம் இருக்கிறது அல்லவா? ஒரு பிடி அவலை கொடுத்து மாட மாளிகை வாங்கினாரு அப்படின்னு குசேலருடைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு பிடி என்று கேட்டவுடன் இங்கேயும் அதனை கொண்டு வருகின்றார்கள். குசேலர் ஒரு பிடி அப்படின்னு எக்ஸாம்பிள் சொன்ன உடனே இங்க குழந்தைங்களும் ஒரு பிடியை கொண்டு வராங்கிறார் பாபா. வெறும் அரிசியை மட்டும் சாப்பிட முடியுமா? அதற்கு மசாலா வகைகளையும் எடுத்து வருகின்றார்கள். எவ்வளவு அன்பாக எடுத்து வருகின்றார்கள். பாபா உங்களுக்கு பல பிறவிகளுக்கு தருகின்றார். எனவேதான் வள்ளல் என்று அவர் அழைக்கப்படுகின்றார். பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் ஈஸ்வரனுக்கு என்று கொடுக்கும் போது அல்ப காலத்திற்கு அதற்கு மறுபிறவியில் பலன் கிடைக்கின்றது. கொஞ்ச நேரத்துக்காவது மறுபிறவியில பலன் கிடைக்குது. சிலர் ஏழைகளுக்கு கொடுக்கின்றார்கள். கல்லூரி கட்டுகின்றார்கள் என்றால் மறுபிறவியில் படிப்பிற்கான தானம் கிடைக்கின்றது. தர்மசாலை கட்டுகின்றார்கள் என்றால் மறுபிறவியில் வீடு கிடைக்கின்றது. ஏனென்றால் அதில் பலர் வந்து இருந்து சுகத்தை அனுபவிக்கின்றார்கள். அது பல பிறவிகளுக்கான விஷயம். சிவபாபாவிற்கு நாம் என்ன கொடுக்கிறோமோ அதனை அவர் நம்முடைய சேவைக்காக தான் பயன்படுத்துகின்றார். சிவபாபா தன்னிடம் வைத்துக் கொள்வதில்லை. அனைத்தையும் கொடு, விஸ்வத்திற்கு எஜமானன் ஆகலாம் என்று இவருக்கு கூட கூறினார். சிவபாபா யாருக்கிட்ட சொன்னாரு? பிரம்மா பாபா கிட்ட சொன்னாரு. எல்லாத்தையுமே நீ கொடு, உலகத்துக்கே நீ அதிபதி ஆகலாம் அப்படின்னு சொன்னாரு. விநாசத்திற்கான காட்சியையும் காட்டினார். ஸ்தாபனைக்கான காட்சியையும் காட்டினார். அவ்வளவுதான். பிரம்மா பாபாவிற்கு போதை ஏறிவிட்டது. பாபா என்னை உலகத்திற்கே எஜமானன் ஆக்குகின்றார். அர்ஜுனனுக்கு காட்சி கிடைத்ததாக கீதையில் கூட உள்ளது. என்னை நினைவு செய்தால் நீ இப்படி ஆகி விடுவாய். விநாசம் மற்றும் ஸ்தாபனைக்கான காட்சி கிடைக்கிறது. இவருக்கு ஆரம்பத்திலேயே குஷி கடந்து விட்டது. பிரம்மா பாபாவுக்கு நாடகத்தில் இந்த பாகம் இருந்தது. பாக்கிய ரதத்தை கூட யாரும் தெரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளுக்கு நோக்கம் புத்தியில் இருக்க வேண்டும். நாம் லட்சுமி நாராயணர் ஆகணும். நான் இப்படி ஆகின்றேன். எவ்வளவு முயற்சி செய்கின்றோமோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைகின்றோம். தந்தையை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அது இந்த நேரத்திற்கான விஷயம்தான். பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. லட்சுமி நாராயணர் ஆயிட்டாரு இல்லையா, நாராயணன் ஆயிட்டாரு இல்லையா அவரு. நாமும் அது போல ஆகிறதுக்கு தந்தையை பின்பற்றுங்கள். நான் என்ன வழி தருகிறேனோ அதனை பின்பற்றவும் என்று பாபா கூறுகின்றார். இவர் என்ன செய்தார் அதையும் பாபா நமக்கு எடுத்துரைக்கின்றார். பிரம்மா பாபா என்ன செஞ்சாரு அப்படிங்கிறதையும் சிவபாபா நமக்கு சொல்றாரு.
பாபாவை ரத்தன வியாபாரி, மந்திரவாதி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. பாபா, அதாவது பிரம்மா பாபா திடீரென்றுதான் அனைத்தையும் விட்டார். முதலில் அவர் ரத்தின வியாபாரியாக இருந்தார். இப்பொழுது அழிவற்ற ஞான ரத்தின வியாபாரியாக உள்ளார். நரகத்தை சொர்க்கம் ஆக்குவது எவ்வளவு பெரிய மந்திரம்! பிறகு வியாபாரியும் கூட. ஏனென்றால் குழந்தைகளிடம் நல்ல வியாபாரம் செய்கின்றார். மதிப்பற்ற ஒரு பிடி அரிசியை பெற்று மாளிகையை தருகின்றார். எவ்வளவு பெரிய வியாபாரி! அதுவும் கள்ளம் கபடமில்லாத வியாபாரி. ஒரு பிடி அரிசியை வாங்கிட்டு மாளிகையை வந்து கொடுக்கிறாரு. எவ்வளவு நல்ல வருமானத்தை அடைய வைக்கின்றார். நகை வியாபாரத்தில் கூட அப்படித்தான் செய்கின்றார்கள். யாராவது அமெரிக்காக்காரர்கள், அதாவது வெளிநாட்டவர் வந்தால் 100 ரூபாய் பொருளை 500, 1000 ரூபாய்க்கு கொடுத்து விடுகின்றார்கள். அவர்களிடம் அதிக ரூபாய் வாங்குகின்றார்கள். பழமையான யோகமே உங்களிடம் மிக பழமையான பொருள். உங்களுக்கு போலாநாத் பாபா கிடைத்துள்ளார். கள்ளம் கபடமில்லாத தந்தை கிடைச்சிருக்கிறாரு இல்லையா? அவருக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம்? ஒண்ணுமே இல்லை. ஆனா அதை வாங்கிட்டு உலக ராஜ்யத்தையே கொடுக்கிறாரு. எவ்வளவு கள்ளம் கபடமற்றவர்! உங்களை என்னவாக ஆக்குகின்றார்? மதிப்பற்ற பொருளுக்கு பதிலாக, மதிப்பே இல்லாத பொருளை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக உங்களை 21 பிறவிக்காக, 21 ஜென்மத்திற்காக என்னவாக ஆக்குகின்றார்? மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. போலாநாத் கொடுத்தார் என்று ஒரு நேரம், அம்பா கொடுத்தார்கள் என்று ஒரு நேரம், குரு கொடுத்தார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். யாருக்காவது ஏதாவது கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க? போலாநாத் கள்ளம் கபடம் இல்லாத சங்கரர் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அப்புறம் சிவன் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அம்பா கொடுத்தாருன்னு சொல்றாங்க. இந்த குரு தான் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு குருவை சொல்றாங்க. இங்கு படிப்புதான். நீங்கள் ஈஸ்வரிய பாடசாலையில் அமர்ந்துள்ளீர்கள். ஆனா அதையெல்லாம் கொடுத்தது யாரு? அவர்கள் எந்த தேவதையை நினைக்கிறாங்களோ, எந்த குருவை நினைக்கிறாங்களோ, அவர்கள் மூலமா சாட்சாத்காரத்தையும் சரி, அதற்கான பலனை கொடுக்கிறது யாரு? சிவபாபா தான். ஆனா யாருக்குமே அது தெரியல. கீதைக்குதான் ஈஸ்வரிய பாடசாலை என்று கூறப்படுகிறது. பகவானுடைய மகா வாக்கியம் என்பது கீதையில் தான் இருக்கின்றது. பகவான் என்று யாருக்கு சொல்லப்படுகிறது என்பது கூட யாருக்கும் தெரியாது. பரம்பிதா பரமாத்மா என்று யாருக்கு சொல்லப்படுகிறது என்று யாரிடம் வேண்டுமானாலும் கேளுங்கள். பாபா தான் தோட்டக்காரனாக இருக்கின்றார். உங்களை முள்ளிலிருந்து மலராக ஆக்குகின்றார். அவருடையதை தான் அல்லாவின் தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. ஐரோப்பா வாசிகள் கூட சொர்க்கம், பாரடைஸ் என்று கூறுகிறார்கள். பாரதம் பரிசானாக சொர்க்கமாக இருந்தது. இப்போது சுடுகாடாகிவிட்டது. இப்பொழுது நீங்கள் மீண்டும் சொர்க்கத்திற்கு எஜமானர் ஆகின்றீர்கள். பாபா வந்து உறங்கி கொண்டிருப்பவர்களை விழிக்கச் செய்கின்றார். நீங்கள் கூட இத்தனை நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக தான் புரிந்துள்ளீர்கள். பாபா குழந்தைகள் ஆயிட்டீங்க. ஆனா கூட புரிந்திருக்கிறது எப்படி புரிஞ்சிருக்கீங்கிறாரு? நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரமாக தான் புரிஞ்சிருக்கீங்க. யாரு விழிப்படைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பிறரையும் எழுப்புகின்றார்கள். யார் மற்றவர்களையும் விழிப்படைய செய்யவில்லையோ அவர்கள் தன்னையும் விழிப்படைய செய்யவில்லை என்றுதான் பொருளாகும். இந்த பாடல்கள் எல்லாம் கூட நாடகத்தில் பதிவானது. சில பாடல்கள் மிகவும் நன்றாக உள்ளது. எப்பொழுது மனத்தளர்வு ஏற்படுகிறதோ அப்பொழுது இந்த பாடல்களை கேட்டீர்கள் என்றால் மகிழ்ச்சி ஏற்படும். இரவு பயணிகளே களைப்படையாதீர்கள். நீங்கள் செல்லும் தூரம் வெகு தூரம் இல்லை, மிக அருகில் இருக்கு அப்படின்னு பாடல்லாம் இருக்கு. இதுவும் நன்றாக உள்ளது. இப்பொழுது இரவு முடிவடைகின்றது. எவ்வளவு பக்தி செய்கின்றோமோ அவ்வளவு விரைவில் பகவான் கிடைப்பார் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். ஹனுமான் போன்ற காட்சி கிடைத்தால் பகவான் கிடைத்து விட்டார் என்று நினைக்கிறார்கள். இந்த சாட்சாத்காரங்கள் அனைத்தும் நாடகத்தில் பதிவானது என்று பாபா புரிய வைக்கின்றார். இந்த காட்சி கிடைக்கிறது, யார் யாருக்கு காட்சி ஏற்படணுமோ அது எல்லாமே நாடகத்துல பதிவானது. என்ன பாவனை வைக்கின்றார்களோ அதனுடைய சாட்சாத்காரம் கிடைக்கிறது. மற்றபடி வேறு எதுவும் நடப்பதில்லை. அந்த காட்சினால வேறு எந்த பலனும் கிடையாது. இந்த பேட்ஜ் எப்போதுமே நீங்கள் அணிந்திருக்க வேண்டும். விதவிதமாக தயாராகி உள்ளது. இதை புரிய வைக்க மிகவும் நல்ல பொருள் இது பேட்ஜ். நீங்கள் ஆன்மீக சேனைகள் அல்லவா? சேனைகள் எப்பொழுதும் அடையாளம் போட்டிருப்பார்கள். இவங்க சேனைகள் அப்படிங்கிறதுக்காக ஒரு அடையாள குறி இருக்கும்.
ராணுவத்துல போட்டிருப்பாங்க இல்லையா, குழந்தைகள் கூட பேட்ஜ் அணிந்திருந்தால் நான் இப்படி ஆக போகிறேன் என்று போதை இருக்கும். நாம் மாணவர்கள், பாபா நம்மை மனிதனில் இருந்து தேவதை ஆக்கி கொண்டிருக்கிறார். மனிதர்கள் தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள். தேவதைகளுக்கு பூஜை செய்வதில்லை. இங்கு மனிதர்கள் தேவதைகளுக்கு பூஜை செய்கின்றார்கள். ஏனென்றால் தேவதைகள் மிகவும் சிரேஷ்டமானவர்கள். அந்த அளவுக்கு சிரேஷ்டமானவர்களாக பாபா நம்மள உயர்த்துறாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலத்திற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, புத்தியில் தன்னுடைய லட்சியம், குறிக்கோளை நினைவில் வைக்க வேண்டும். லட்சுமி நாராயணரின் சித்திரத்தை, படத்தை சதா தன்னுடன் வைத்திருக்க வேண்டும். நான் இப்படி ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற குஷி இருக்க வேண்டும். நாம் இறை மாணவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது, தன்னுடைய மதிப்பற்ற ஒரு பிடி அரிசியை, பழைய குப்பைகளை கொடுத்து மாளிகைகளை அடைய வேண்டும். பிரம்மா பாபாவை பின்பற்றி அழியாத ஞான ரத்தினங்களின் வியாபாரி ஆகவும். வரதானம், நம்பிக்கையின் ஆதாரத்தில் வெற்றி ரத்தினமாக ஆகி எல்லோருக்கும் மாஸ்டர் ஆதரவளிப்பவராக ஆகுக. நம்பிக்கையின் ஆதாரத்தில் வெற்றி ரத்தினமாக ஆகி எல்லோருக்கும் மாஸ்டர் ஆதரவு அளிப்பவராக ஆகுக. விளக்கம், நிச்சய புத்தி உடைய குழந்தைகள் வெற்றியாளர்களாக இருப்பதினால்தான் சதா மகிழ்ச்சியில் நடனம் ஆடுகின்றார்கள். நம்பிக்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வெற்றி. அவர்கள் தங்களுடைய வெற்றியை பற்றி வர்ணனை செய்வதில்லை. ஆனால் வெற்றியாளராக இருக்கும் காரணத்தினால் அவர்கள் மற்றவர்களுக்கும் கூட தைரியத்தை அதிகரிப்பவர்களாக இருக்கிறார்கள். யாரையும் தாழ்வானவர்களாக காட்டுவதற்கு முயற்சிப்பதில்லை. ஆனால் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் ஆதரவளிக்கும் வள்ளலாக ஆகின்றார்கள். அதாவது கீழே இருப்பவர்களை மேலே உயர்த்துகின்றார்கள். வீணானவற்றிலிருந்து சதா தூரமாக இருக்கின்றார்கள். வீணானவற்றிலிருந்து ஒதுங்கி இருப்பதுதான் வெற்றியாளர் ஆகுவது ஆகும். அப்படிப்பட்ட வெற்றி பெறும் குழந்தைகள் எப்பொழுதும் மாஸ்டர் ஆதரவளிக்கும் வள்ளலாக ஆகிவிடுகின்றார்கள். ஸ்லோகன், சுயநலமற்ற மற்றும் விகாரமற்ற எண்ணங்களுடைய மனோநிலையின் மூலம் சேவை செய்யக்கூடியவர்கள் தான் வெற்றி மூர்த்தி. சுயநலமற்ற மற்றும் விகாரமற்ற எண்ணங்களுடைய நிர்விகல்ப நிலையில சேவை செய்யக்கூடியவர்கள் தான் வெற்றி மூர்த்தி. நல்லது. ஓம் சாந்தி.